இன்னைக்கு நான் சின்னதாக ஒரு ஃபேண்டசி சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஃபீல் குட் ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கிறேன். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்ட்ரக். இந்த படம் 2012 வெளியாக இருக்குது. ஒன்லைன்லாம் பார்க்க வேணாம், அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள வேகமாக போயிடலாம். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் தான் காட்டுறாங்க. ரெண்டு ஸ்கூலுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் போல, ரைவல்ரி மேட்ச். அந்த மேட்ச்சில் வெள்ளை சொக்கா போட்டிருக்கிறாங்களே, அந்த டீம் தான் கொஞ்சம் சொதப்புற மாதிரி தெரியுது. அந்த டீமோடைய கோச் அவங்கள கூப்பிட்டு வச்சு, அந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு பிரேக் டைமில் கேம் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக அந்த டீமில் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் உண்டு. அவன் நல்லா ப்ளே பண்ணுவான் போல. அந்த பையனை கொஞ்சம் வசதியாக பேசி, பசங்களாம் அங்கே பாருங்க, கார்னர் கிட்ட எதுனாலும் பால் வந்து பாஸ் பண்ணுங்க, அவன் எப்படியாச்சும் கோல் பண்ணி நம்ம டீமை வெற்றி பெற வச்சிருவான், போங்க போங்க கார்னர் சிறப்பாக விளாடு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அந்த கார்னர் பையனை பாருங்களேன், அவன் டவலை தூக்கி அப்படியே ரொம்ப தெனாவட்டா அங்கே இந்த வாட்டர் சப்ளை, இந்த டவல் பையன் சொல்லுவாங்கல்ல, எடுபடி வேலைகள் பார்க்கக்கூடிய ஒரு பையன் கிட்ட வீசிட்டு அவன் நக்கலா பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறான். ஸோ இந்த டவல் பையன் இருக்கக்கூடிய பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் பேர் வந்து பிரையன். பிரையனுக்கு இந்த டீம்ல இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை, ஆனால் அவனுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது. அதனால தான் இவன் எடுபடி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ எப்படியாச்சும் டீமுக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பாச்சும் கொடுக்க மாட்டாரா கோச் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் கோச் பாருங்களேன், பின்னாலே உதச்சிட்டு எங்க குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கிற ரஸ்கல் போய் உட்காரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படிதாங்க இவனை எல்லாருமே ஒரு ஜோக்கர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுல இந்த கார்னர் இருக்கிறானே, அவன் தான் ஸ்கூல்லேயே மவுஸ், ஏகப்பட்ட கேர்ள்ஸ், அவனை மிஞ்சி எதுவுமே கிடையாது, ரொம்ப திறமையானவன். அவனுக்கு தக்காளி தொக்கா இருக்கிறதே நம்ம ஹீரோ தான். ஏன்னா நம்மளால தான் அவன் அதிகமாக டீஸ் பண்ணுவான். அதனால தான் அந்த டவலை கூட அப்படி வீசிட்டு நக்கலா சிரிச்சுட்டு போனான். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பேஸ்கெட் பால் அப்படிங்கிறது நாட்டி நரம்பு ரத்தம் சதம் சொல்லிட்டு ஊறி போய் பைத்தியமா பார்ப்பாங்க. அதனால தான் அதுல பெரிய பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறது பல பேருடைய கனவா இருக்கு. அப்படிதான் எந்த ஒரு திறமையும் இல்லாம ஒரு டம்மியா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு கூட அதுல ஒரு பெரிய பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. வீட்டில் இருக்கும்போது கூட கெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், ரொம்ப திறமையானவர், ரொம்ப ஹைட்டு, ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலே அவர் தான் செம்ம பீக்கு, நிறைய ஸ்கோர் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறாரு. அவர் தான் இவனுடைய ரோல் மாடல். அவர் வீடியோலாம் நரம்பு புடைக்க பார்த்துட்டு வெளியே போயிட்டு அவரை மாதிரி ட்ரை பண்ணுவான், பேஸ்கெட்ல போட பார்ப்பான், அதிகமாக சரிக்கு விழுவான், அடி விழும். இதெல்லாம் அவனுடைய சேட்டை பிடிச்ச சுட்டி தங்கச்சி உண்டு. அண்ணனை கலாய்க்கிறதுக்காகவே அவனுக்கு தெரியாம வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு அவனை வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். இப்போ அந்த பிளேயரான கெவின் தான் காட்டுறாங்க. கெவினுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளம். ஏன்னா இப்போ இருக்கிறதுலே கரண்ட் பிளேயர்ல இவர் தான் பெரிய ஜாம்பவான். அந்த அளவுக்கு செம்ம டேலண்ட். என்னதான் அவர்கிட்ட மேஜிக் இருக்குன்னே தெரியலன்ட்டு ஸ்போர்ட்ஸ் உலகமே அவரை தலையில வச்சு கொண்டாடுது. ஸோ அதனால ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம், எப்போதுமே பிஸியாக தான் இருப்பாரு. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம பிரையன் தான் ஸ்கூலுக்கு வந்துட்டான் போல. ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு மிச்சின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஃப்ரெண்டு உண்டு. ரெண்டு பேருமே ஜிகிரி தோஸ்துங்க. மிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி, இந்த ஃபோனு, இந்த டெக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம், இந்த ஹேக் பண்ணுறதுலாம் நல்லாவே பண்ணுவான். அப்படிதான் சனிக்கிழமை ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகலான்ட்டு ஒரு விஐபி டிக்கெட்ஸ்லாம் நான் வந்து ஹேக் பண்ணி வச்சிருக்கிறேன், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஸ்கூல்ல புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கிறா. அப்படியே அங்கிருந்து வாரா. அவளை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. எஸ், அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பேர் எசபெல். அவங்க அப்படியே பேன் பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க அப்படியே பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு வர போயிருந்தாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கை கால் ஓடவே இல்லை. டே என்னை பார்த்து சிரிச்சிட்டாடா சிரிச்சிட்டாடா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அப்பதான் மிச்சு சொல்றான், டே அந்த பொண்ணு இப்பதான் புதுசா வந்திருக்கிறா, அது மட்டும் இல்லாம எங்க தெருவில் தான் அவங்க வந்து புதுசா குடியேறி வந்திருக்கிறாங்க தெரியுமா அப்படின்ட்டு சொன்னதும், அப்படியாடா அப்படின்னு அன்னைக்கு ஃபுல்லா எசபிளே பேன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாப்பிடும்போது கூட அந்த கேஃபிட்டேரியால கூட வந்து பார்த்தீங்கன்னா அவளையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து புதுசாக வந்திருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க தனியா டேபிள் உட்காந்துருக்காங்க. டே எங்க பாடுறா, தனியா உட்காந்துருக்கிறாடா, நான் போய் பேசவா, போய் நான் அவளுக்கு கம்பெனி கொடுக்கவா, ஃப்ரெண்ட் ஆயிக்கவான்னு சொல்ல, மச்சிங்க பாரு அந்த பொண்ணு புதுசாக வந்திருக்குது, நீ எதுவும் பேசி உனக்கு பல்ப் ஆயிராம அப்படின்னு சொன்னா, இல்ல நான் கரெக்ட் பண்றதுக்குள்ள எவனாச்சும் உள்ள புகுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மால் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசலான்ட்டு போறான் பாருங்க. அப்ப அவங்க தனியா உட்காந்துக்கிறத பார்த்து ஒரு ரெண்டு பொண்ணு பக்கத்துல போய் உட்காந்து அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. நீங்க என்ன ஸ்கூலுக்கு புதுசா, என்ன எங்க இருந்து வந்தீங்கன்னு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ என்னடா தனியா இருக்கிறான்ட்டு பேசலான்னு பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க வர வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம போய் பேசலாமேன்னு தைரியத்தை வர வச்சுட்டு பக்கத்துல போயிட்டு ஹாயின்ட்டு இழுக்கிறதுக்குள்ள இந்த கார்னர் ஒரு டேபிள் மேல ஏறி நின்று, கைஸ் எல்லாருமே கொஞ்சம் இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஃபிட்டேரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிவில நம்ம ஹீரோ வீட்டுக்கு பின்னால பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மொக்க வாங்கின வீடியோஸ் எல்லாம் அவ தங்கச்சி வீடியோவை எடுத்தா தெரியுமா, அதுல ஒரு வீடியோ எடுத்து பிளே பண்ணி எல்லாரும் முன்னாலையும் பங்கமா கலாய்ச்சிருந்தான். ஆக்சுவலா நம்மால் பார்த்தீங்கன்னா அந்த டிராம்பிளின்னு சொல்லிட்டு உண்டுல்ல, குதிச்சா மேல வரைக்கும் போகும்ல, அதுல குதிச்சு கெவின் மாதிரி பேஸ்கெட்ல அந்த பாலை போட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க வச்சு ட்ரை பண்ணிருப்பான். ஆனா பாலை போடாம நம்மால் அதுக்குள்ள போய் மாட்டிருப்பான் அந்த பாஸ்கெட்டுக்குள்ள. ஸோ அதை தான் அவ தங்கச்சி எடுத்து வச்சிருப்பா. அந்த வீடியோவை சின்ன பையப்புள்ள அண்ணனை வெறுப்பேற்றணும் அப்படின்ட்டு இந்த கார்னர் கிட்ட வந்து கொடுத்துருச்சு போல. ஸோ கார்னர் எல்லாரும் முன்னாலையும் இவனை பங்கமா கலாய்க்கிறதுக்கு இங்க வந்து ஷோ பண்ணி காமிச்சிட்டான். அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, புதுசா வந்திருக்கிற ஒரு பொண்ணு முன்னாலே இப்படி வந்து பண்ணிட்டானேன்ட்டு ரொம்ப கஷ்டம் தான். கோபம் வருது. கோபம் வந்து அந்த கார்னரை அடிக்க முடியாது, ஏன்னா அவன் திருப்பி அடிச்சிருவான், ரொம்ப பெரிய பையன். எல்லாருமே கெக்க புக்கன்னு சிரிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோன் மட்டும் தான் சிரிக்கவே இல்லை. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்களை கலாய்க்கிறது பிடிக்காது போல. ரொம்ப சென்சிட்டிவானவங்க, ரொம்ப நல்லவங்கன்னு தெரியுது. இருந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருதுங்க. அப்படியே சோகமா வந்து அவன் அறையில இருக்கிறப்போ அப்பா அப்படியே கதை திறந்து வராரு. தங்கச்சி சொல்லிட்டா போல, இந்த மாதிரி அண்ணனா பங்கமா கலாய்ச்சிட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொன்னதுனால அவன் அப்படியே கொஞ்சம் சில் பண்ணலான்னு வராரு. பட் அவன் கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கிறான். வெளியே போகமான்னு கேட்டா
வேணான்னு சொல்றான். அப்புறம் 2 டிக்கெட்ஸ் எடுத்து காட்டுறாரு. ஸோ கெவினுடைய பாஸ்கெட் பால் மேட்ச் இருக்குது போல. ஸோ வாரியா இல்லை நான் வேற யாராச்சும் கூப்பிட்டு போவான்னு சொன்னதும் என்ன சொல்றீங்க கெவினுடைய மேட்சா போலாமே அப்படின்னு நம்மால் அப்படி இப்போ தான் பிரைட் ஆகிறாப்ல. என்னதான் சோகமாக இருந்தாலும் அவனுக்கு இந்த கேம்னு வந்துட்டா நம்மால் ஜாலி மூடு தான். அங்கே வந்ததுமே மேட்ச் நடக்குது. மேட்ச்ல வழக்கம் போல கெவின் தான் அதிகமாக ஸ்கோர் பண்றாரு. செம்மையா போயிட்டு இருக்குது மேட்ச். அப்புறம் ஒரு பிரேக் டைம் விட்டுறாங்க. இந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு குழுக்கள் நடத்த போறோம். இந்த குழுக்கள்ல யார் டிக்கெட்ஸ் நம்பர் வருதோ அவங்க நாங்கள் கீழே கூப்பிட்டு அவங்கள வந்து இந்த பேஸ்கெட்ல பாலை போட சொல்லுவோம். அப்படி நீங்க கரெக்டாக இந்த சென்டர்ல இருந்து பாலை போட்டிங்கன்னா உங்களுக்கு $20,000 நாங்கள் பரிசா கொடுப்போம் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் அப்படி ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க யாருக்கு விழ போகுதுன்னு சொல்லிட்டு. இவன் நம்பரும் குழுக்களை விழுது யாருன்னு பார்த்தா நம்ம பிரெயினோடைய அப்பாவுக்கு தான். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் பக்கத்தில் இருக்கிற பிரெயினுக்கு தான் அப்படியே மூஞ்சி சொங்கி போயிருது. நமக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலையே அப்படின்றத பார்த்ததும் அப்பா வந்து டக்குன்னு அவன் டிக்கெட்டை வாங்கிட்டு இவரு டிக்கெட் அவங்ககிட்ட கொடுத்து என் பையனுக்கு தான் விழுந்துருக்குது அப்படின்ட்டு பையனை உற்சாகப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா பையனை மிஞ்சி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு எல்லா அப்பாவும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்படி அனுப்பி வைக்க நம்மளால அப்படியே சந்தோஷமா நம்ம போய் பேஸ்கெட்ல பால் போட போறோமா அப்படின்ட்டு சேர்ஸ்கெல்லாம் அவனை கூப்பிட்டு வந்து சென்டர்ல நிக்க விட்டு அவங்க கிட்ட பால் கொடுத்து போட சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ்ல அந்த கார்னர் கூட அவன் ஃபேமிலியோட வந்திருப்பான் போல. இவனுக்கு விழுந்திருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இவனை வழக்கம் போல கலாய்க்கிறான். அவ்வளவுதான் ஊத்திக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்மால் இருந்தாலும் தைரியமா பாலத்துக்கு நேரம் அந்த பாஸ்கெட்ல போட ட்ரை பண்றாப்ல. இருக்கிறது நேரா இருக்குது. ஆனா இவன் போடுறது அப்படியே சைடு வாங்கி சைடில் வந்து ஒரு பொம்மை இந்த மாஸ்கட்னு சொல்லுவாங்க அது மேலே போய் அடிச்சு தாக்கி அது பொத்துன்னு விழுந்து கிடக்குது. அவ்வளோதான் இவனுக்கு கொடுத்த ஒரு சான்ஸ் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் மத்தியிலையும் ரொம்ப அவமானமாக போயிருது. ஏன்னா இந்த விளாட்டு தெரியாதவங்க கூட நம்மளா கூட ஓரளவுக்கு இந்த பேஸ்கெட் வரைக்கும் த்ரோ பண்ணிடுவோம். ஆனால் இவன் சைடில் இருந்து அந்த பொம்மையை காலி பண்ணிட்டான். இதில் வேற இந்த கார்னர் அதை வேற வீடியோ எடுத்துட்டான். பங்கமாக கலாய்க்கிறான். அப்பா வந்துட்டு ஒன்றும் இல்லடா அவா அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்மளால அங்கிருந்து சோகமாக வரான். அப்பா அங்கிருந்து எதிர்த்தாப்புல தான் கெவின் வராரு. தலை நீயா அப்படின்ட்டு அம்மாவோட அப்படியே ஐப்பாக உடனே பார்த்தீங்கன்னா இவன் அந்த பால் தூக்கி போட்டால அதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த பால்லே சைன் போட்டு சரி விடுப்பா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனை தேத்தி விட்றாரு. அப்போ பால் வந்து வாங்குறதுக்கு முன்னால 2 பேரும் கையில் பிடிச்சிக்கிறாங்கல்ல. அப்போ வந்து நம்மால் சொல்றான் தலை உன்ன மாதிரி விளாடணும்னு சொல்லி தான் எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா, எனக்கு அந்த அளவுக்கு திறமையே கிடையாதுன்னு சொல்றப்போ இங்க பார் தம்பி திறமெல்லாம் மேட்ரே கிடையாது. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா உனக்குள்ளேயே இந்த திறமையை உருவாக்கிக்க முடியும். நீ ட்ரை பண்ணு கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு அவனை பிளஸ் பண்ற மாதிரி என்ன மாதிரி உனக்கு திறமை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்ல அவர் அந்த பால் கொடுக்குறப்பவே அவர்கிட்ட இருந்து ஒரு மேஜிக்கல் பவர் அந்த பால் வழியா கிராஸ் பண்ணி அவனை போய் ரீச் ஆகிற மாதிரி தெரியுது. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அப்படியே கட் பண்ணா நம்மால் மேட்ச் பார்த்துட்டு நல்லா லேட் நைட்ல வந்து தூங்கிட்டான் போல. இப்போ ரேடியோல ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்குது. நேற்று நடந்த மேட்ச்ல கெவின் டீம் வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நல்லா ப்ளே பண்ண கெவின் 2வது கேம்ல வந்து சொதப்பிட்டாரு போல. அதை பத்தி தான் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இவன் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே குளிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் துணிமணிலாம் கலட்டி அப்படியே இந்த பேஸ்கெட்ல தூக்கி போடுறான். கரெக்டா த்ரோ பண்ணி போடுறான். ஆக்சுவலா நம்மளுக்கு இந்த மாதிரி டேலண்ட் கிடையவே கிடையாது. அவனுக்கு பால் ஸ்ட்ரைட்டா கூட போட தெரியாது இல்ல. ஆனா கரெக்டா போட்டாங்க. கட் பண்ணா ஸ்கூல் அப்படி லேப்ல மிச்சோட இருக்கிறப்போ மிச்சு சொல்றான் நீ கேவலமா ஒரு பால் தூக்கி போட்ட பேர் அந்த கேம்ல அது ஊரு புல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. ஏன் நான் கூட லைவ்லயே பார்த்தேன். மேற்கொண்டு இந்த கார்னர் வேற அதை வீடியோவா எடுத்து யூடியூப்ல போட்டுட்டான். நம்ம ஸ்கூல் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருக்கான் போல. அதுங்க பார்த்து கேட்க புக்க சிரிச்சது காலையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஆளுக்கு டென்ஷன் ஆகுது. அந்த கார்னருக்கு என்ன தாண்டா வேணும், எப்போ பார்த்தாலும் என்கிட்டே பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு பேச்சுவாக்கில் நம்மால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்து ஸ்பின் பண்ணி அப்படியே கை விரல்லே சுற்றுறான். ஒரு விரலில் சுற்றுறான். மிச்சு பார்க்குறான். இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே எப்படா இது பண்ணுற அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூர்ந்து பார்க்குறான். ஆமாம்ல இதை நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளால் சுற்றிக்கிட்டே பண்ணுறாரு. வீட்டுக்கு வரப்போ ஒரு நோட் எடுத்து சுற்றிக்கிட்டே வரான். என்னடா இது நம்மளை மீறி இப்படி ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்கா அப்படின்ட்டு அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. கட் பண்ணா நம்ம ஊரில் திருவிழா மாதிரி அங்கே கார்னிவல்ட்டு ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அங்கே வயசு பொண்ணுங்க பசங்கன்ட்டு நல்லா ஜாலியாக சுற்றுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க, கேம்ஸ்லாம் உண்டு. அப்படி மிச்சு நம்ம ஆளும் பேசி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே தூரத்தில் பார்த்தா எசபெல் நிற்கிறா. அவள் பக்கத்தில் கார்னரும் நிற்கிறான். அங்கே பாடுறான் அவன் ஆள் பக்கத்தில் அவன் நிற்கிறான் அப்படின்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எசபெல் வந்து ஒரு டெடி பேருக்கு ஆசைப்பட்டுக்கிறா. பட் அது வந்து ஒரு பேஸ்கெட் பால் கேம். பாலை தூக்கி வளையத்தில் போட்டால் நம்மளுக்கு பரிசு கொடுப்பாங்க, டெடி பேர் கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்னர் நம்ம ஹீரோன் கிட்ட கெத்து காட்டலான்ட்டு நான் போட்டேன்ட்டு பால்ஸ் வாங்கி அந்த வளையத்தில் போட்டு பார்க்குறான். பட் முடியல போல. ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன வளையம், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறத விட ரொம்ப சின்னது போல. இருந்தாலும் நான் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமான்ட்டு போட்டு பார்க்குறான். முடியல போல. எசபெல் சொல்றாங்க எதுக்கு காசை போட்டு வீணாக்கிற கார்னர் விட்டுரு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கடைக்காரே ஒரு லிமிட்ல தம்பி விட்டுருப்பா தான் உன்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பசங்க தூரத்துல இருந்து கேட்டு சிரிச்சிருந்தானுங்க. சிரிச்சதும் யாரா சிரிக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம பசங்க இந்த உதவக்காரங்க என்ன பார்த்து சிரிக்கிறதா அப்படின்ட்டு காண்டான அந்த கார்னர் நம்மள்ட்ட பாலை போட்டு என்ன சிரிக்கிற அப்படியே அறுத்து தள்ளிடுவ நீ போட்டு இங்க வந்து போட்டு பார்ப்போம் மச்சிங்க பாரு நம்மள இதை பார்த்து சிரிக்குதுங்க அப்படின்ட்டு நம்மளால கலாய்ச்சி வந்து கூப்பிடுறான். ஆனா நம்மளால எதுக்கு பிரச்சனைன்ட்டு யோசிக்கிறாப்ல. இருந்தாலும் சும்மா த்ரோ பண்ணி தான் பார்ப்போமே
அப்படின்னு த்ரோ பண்றான். அவன் எய்ம் பண்ற வளையத்துல கரெக்டா போய் விழுது. போட்ட நம்மளுக்கு ஒன்றும் புரியல, பக்கத்துல இருக்கிற மிச்சிக்கே ஒன்றும் புரியல. டேய் நீயாடா மச்சி போட்ட அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த கார்னர் பார்த்துட்டு ஏதோ ஃப்ளூக்ல விழுந்திருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு டைம் பால் வாங்கி த்ரோ பண்ணி போட சொல்றான். அதே மாதிரி த்ரோ பண்ணா நம்மால் கரெக்டா போடுறாப்ல. நம்ம ஹீரோன் கூட அப்படியே வாயடிச்சு போறா, கடக்காரர் கூட மிரண்டு போறாரு. இந்த கார்னருக்கு செம்ம காண்டாயிடுது. ஒரு 4-5 பால் கிட்ட அவங்ககிட்ட வாங்கி கொடுக்குறான். அதே மாதிரி நம்மால் கரெக்டா அந்த வளையத்திலே த்ரோ பண்ண செம்ம பல்பான அந்த கார்னர் அங்கிருந்து அவன் டீமை கூப்பிட்டு பல்ல கடிச்சிட்டு போயிருந்தான். போமச்சுன்ட்டு மிச்சி சொல்லி நம்மால் வந்து நின்று அவங்ககிட்ட இந்த டெடி பேரை வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்மால் என்ன பண்ணுவான், அப்படியே வந்து எசபல் கிட்ட கொடுத்து என் பேர் பிரையன் அப்படின்னு இன்ட்ரோ ஆயிக்கிறாப்ல. என் பேர் வந்து எசபல் சொல்லிட்டு எப்படி போட்டு அவ்வளோ தூரத்துல இருந்து நம்பவே முடியல அப்படின்னு சொல்றப்போ நம்மால் மனசுல என்னாலையும் நம்ப முடியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அதெல்லாம் கை வந்து கலங்க எப்பமாச்சு தான் இந்த மாதிரி இதெல்லாம் வெளியே அவுத்து விடுவோம் அப்படின்ட்டு நம்மால் அப்படியே வலிஞ்சு பேசிட்டு எப்படியோ அதை பொண்ணை உஷார் பண்றான். இந்த பக்கமா கெவின் அவர் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறாரு. கரெக்டா அந்த வளையத்துல முன்ன மாதிரி பால் த்ரோ பண்ணவே முடியல. இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா இவருடைய டேலண்ட் தான் ஸ்வாப் ஆகி அவங்ககிட்ட நம்மால் கிட்ட வந்துருச்சு போல. அதனால தான் இவர் கேம்ல பயங்கரமா சொதப்புறாரு. கடைசி 2 விளையாட்டுலையும் சரியாவே பிளே பண்ணல. என்ன காரணம் அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. கூடவே அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து ஆலன். வேணும்னே தான் கெவின் நடிக்கிறதா வந்து நினைக்கிறாரு. ஆனா கெவின் சொல்றாரு என்னன்னு தெரியல, சரியா கவனம் செலுத்த முடியலன்ட்டு புலம்புறாரு. இங்க பிரெயினுக்கு வீட்டுக்கு வந்து எதுவும் நம்பவே முடியல. பால் தூக்கி எப்படி போட்டாலும் அந்த கூடையில போய் விழுது. என்ன பண்ணாலுமே அந்த ரிம்ல தான் போய் விழுதுங்க அந்த வளையத்துல. ஏதோ நமக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் தான் கிராக் பண்ணதா சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அது போக ஏர்லைன் ஜம்ப் பண்ணி அந்த ரிம்ல கொண்டு கரெக்டா போடுறாங்க. அது இருக்கிற உயரம் 10 அடி, இவன் 5 அடி தான் இருக்கிறான். ஆனா கரெக்டா அதுல போய் போடுறான். என்னமோ நம்மளுக்கு பவர் தான் கிடைச்சதுன்ட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு நேரா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டேடியம் தான் வராங்க. அங்க ஒரு பிராக்டிஸ் மேட்ச் போயிட்டு இருக்குது. ஆனா நம்மால் யூனிஃபார்ம்ல வந்து நீக்கிறாரு. கோச் பார்த்துட்டு என்ன எடுப்புடி யூனிஃபார்ம்ல வந்திருக்கிற, போப்போ தண்ணி கிணின்னு எடுத்து கொடு பிளேயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்றப்போ இல்ல சார் நான் ப்ளே பண்ணி தான் ஆவன்ட்டு நம்மால் போய் சென்டர்ல நீக்கிறான். தம்பி இங்க வெளியே வா, தம்பி கீழே இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உனக்கு அடுத்த வருஷம் நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னா இல்ல கொஞ்சம் என்னுடைய திறமையை பாருங்கன்ட்டு கான்பிடண்டா வந்து சொல்ல அப்ப இந்த கார்னர் வந்துட்டு என்ன சார் இவங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க, டே போடா என்னமோ ஃப்ளூக்ல அன்னைக்கு பால தூக்கி போட்டு உடனே ஏதோ திறமை வந்துட்டு இங்க வந்து சீனா போட்டுருக்கிற கிளம்பு அப்படின்னு சொல்றப்போ அவங்க கிட்ட இருந்து பாலை புடுங்கி ஒன்னால முடிச்சா இந்த பாலை என்கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா பிளேயர் ஒரு பேர்கிட்ட இருந்து பாலை புடுங்கி கோல் போட்டது. ஆனா அவனால முடியவே இல்லை. நம்ம ஹீரோனுக்கு ஆட்டம் காமிச்சு நம்மால் தான் கோல் பண்றாரு. இதெல்லாம் அந்த சுத்தி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரெயின் இப்படி ஆடுறான்ட்டு அரண்டு போறாங்க. இந்த அது போக இங்க சிறப்பால் ஆடக்கூடிய கார்னரே நம்மால் மிஞ்சி சமையல் ஆடுறான் தெரியுமா. இந்த கோச் பார்த்துட்டு என்ன இந்த பையன் இப்படி ஆடுறான், லைட்டா அவனை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சரி தம்பி இங்க வா என்ன தாண்டி இப்ப நீ கோல் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நல்லா மலை மாதிரிக்க மறைச்சுக்கிறாரு. அவரை தாண்டி போக முடியாத அளவுக்கு. ஆனா அவருக்கே டிமிக்கி கொடுத்து நம்மால் போய் கோல் போடுறான். இவன் பண்ற அந்த மூவ்ஸ் அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் நம்ம கெவினோட இதுதான். ஏன்னா அவர் டேலண்ட் தானே இவங்கிட்ட வந்திருக்கு. சோ என்னுடைய திறமையை பார்த்து மெய் செலுத்து போன அந்த கோச் குமரா உனக்கு பாக்ஸிங்லாம் தெரியுமான்ட்டு அந்த எம் குமரன்ல கேட்கிற மாதிரி தம்பி நீ இப்படிலாம் ஆடுவியா அப்படின்ட்டு அவனுக்கு வந்து டீம்ல இடம் கொடுக்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம பிரையனை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து சேர்த்துருக்காங்க. இது ஒரு பெரிய டீமோட மேட்ச். அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே பார்க்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருமே ஆரவாரம் படுத்திட்டு இருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டீம் வந்து ரொம்ப கடுமையான டீம் நினைக்கிறேன். போட்டி போட்டு வெல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம டீம்ல சேர்ந்தது இந்த கார்னருக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த வன்மத்தெல்லாம் அப்படியே வந்து வெளிக்காட்டுறான். அவங்களோட பால் வந்து பாஸ் பண்ணவே மாட்டேன்றான். ரொம்ப பிடிவாதமா அவனே ஸ்கோர் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு வளையத்துல அவனே டைரக்டா போட பார்க்கறான். பட் அது எல்லாமே தோல்வியில போய் முடிஞ்சு போகுது. ஸோ கோச் கார்னரை கூப்பிட்டு வச்சு பயங்கரமா திட்டுறாரு. நீ ஒன்னு கிளிக்க வேண்டாம், நீ அவங்ககிட்ட மட்டும் பாஸ் பண்ணுன்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா கார்னருடைய மதிப்பு குறைஞ்சு போக நம்ம ஆளுக்கு மவுஸ் எகிரிட்டு போகுது. அதன்படி நம்ம ஆளுகிட்ட தான் பால் வந்து பாஸ் பண்றாங்களா. இதுக்கப்புறம் கேம் தலைகளை மாறி போகுது. நம்ம ஆள் தான் அடிக்கிறான். அடிக்கிறதுலாம் கோல் தான். ஒன்னு டைரக்டா ஹிட் இல்லைன்னு பறந்து போய் அந்த வளையத்திலே உள்ள போடுறான் பாருங்க. அம்மா அப்பா பாக்குறாங்க, அதிர்ச்சி ஆகி போறாங்க. இவன் பறக்குறான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆயிருது. ஆப்போசிட் டீம் கோச் கூட அந்த பையன் பேர் என்னங்க அப்படின்ட்டு கேட்கிற அளவுக்கு நம்மால் கோலா போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மேட்ச்லயும் நம்மால் தான் ஆதிக்கம் செலுத்துறான். ஒரு சின்ன பையனா இருந்து ஒரு பெரிய ஜாம்பவனா அங்க வந்து கருதப்படுறா. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மவுஸ் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் நம்மளுக்கு பாடி கார்டே மிச்சு தான். ஸோ வச்சு செம்மையா அவனுக்கு மவுஸ் காட்டுறானுங்க, கெத்து காட்டுறானுங்க. நம்ம ஹீரோன் கூட அப்படிதான் வந்து இவன் மேட்ச்லாம் பாக்குறாங்க, ஆரவாரம் படுத்துறாங்க. ஒரு இளம் பாலங்கன்லயே சிறந்த பிளேயரா அந்த ஊர்ல இவன் தான் கருதப்படுறான். நான் தாண்டா இப்போ ஊர்ல டாப் அப்படின்ற ரேஞ்ச்ல தான் நம்மளோட இமேஜ் டோட்டலா தலையில மாறி போயிருக்கு. இந்த பக்கமா கெவினுடைய கரியரே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு வருது. ஸோ இதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி ஷோல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கெவினுடைய அசிஸ்டன்ட் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சொல்றாங்க இந்த மாதிரி அவர் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு, திறமெல்லாம்
தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான் அவன் காலி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் பாக்குறப்போ ஆலனுக்கு ரொம்ப கோபமா வருது. அதே சமயம் எப்படியாச்சும் கெவினுடைய திறமையை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப போராடுறாரு. மறுநாள் கெவினுடைய அம்மா ஊர்ல இருந்து வந்து அவனை மீட் பண்றதுக்காக வராங்க. சோ பாட்டி செஞ்ச சூப்லாம் கொண்டு வந்திருக்காங்க போல. எதுக்குமா வந்தீங்க திடீர்னு கேட்கிறப்போ, ஒன்னும் இல்லடா, ஆலன் தான் ஃபோன் பண்ணாரு, நீ சரியா இப்போ விளாடுறது இல்லையாமே, அதான் என் பாட்டி சூப்பை தான் குடிச்சு சின்ன வயசுல நல்லா விளாடுவான்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த சூப்பை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு, அதான் கொண்டு வந்தேன்னு சொல்றப்போ அவர் பார்த்து முறைகிறாரு. ஆலன் அங்கிருந்து ஓடி போயிருந்தாரு. ஆலன் பொறுத்த வரைக்கும் இவருக்கு போன திறமைய எப்படியாச்சும் எந்த வழியிலையாச்சும் மீட்டு கொண்டு வரணும்னு யோசிக்கிறாரு. ஆனா இவர் வந்துட்டு ஃபார்ம் அவுட் தானே, ஃபார்முக்கு திரும்ப வந்துடலாமா அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கிறாப்புல. இந்த பக்கமா பிரையனுக்கு இப்படி ஒருத்தர் மூலமா தான் நம்மளுக்கு இந்த பவர்லாம் வந்துச்சுன்ட்டு தெரியாம இது எல்லாத்தையுமே செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்றான். ஏகப்பட்ட ஃபேன்ஸ், அப்பப்போ அவன் ஆளோட வெளியே போறது, சுத்துறது, இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் அவனுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு பிளேயரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பில்லரா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து ஆட் ஷூட் தான். ஏன்னா அதன் மூலமா நிறைய வருமானம் கிடைக்கும். அப்படி ஒரு ஆட் ஷூட் தான் கெவின் பண்றாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின் எப்படி வந்து சொதப்புவானோ, அவனுக்கு எப்படி பாலை வந்து சரியா ஹேண்டில் பண்ண தெரியாதோ அந்த மாதிரி தான் பயங்கரமா சொதப்புறாரு, தடுக்கி விழுறாரு. இதனால மொத்த ஷூட் டீமுக்கு வந்து அவரால் அதிருப்தி தான் ஏற்படுது. கிட்டத்தட்ட ஒரு 50 டேக் எடுக்கிறாங்க, அப்படியும் வந்து சொதப்ப தான் செய்யறாரு. உடனே ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணி போயிருந்தாங்க. ஸோ ஆலன் வந்துட்டு கேட்கிறாரு, என்ன தான்ப்பா உனக்கு ஆச்சு, உனக்குள்ள எதுவும் ஃபீல் பண்ணுதா, என்ன ஆச்சு, எதுவும் உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படிலாம் கேட்டு பாக்குறாரு. ஒன்னும் இல்லை, ஆனா முன்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ட்டு அவரும் வருத்தப்படுறாரு. சரி இப்போ நான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியாச்சும் எஃபோர்ட்லாம் போட்டு திரும்ப கொண்டு வரேன், நீ போ அப்படின்னு சொல்ல ஆலன் கூட வீட்டுக்கு சோகமா தான் வராரு. நம்ம கெவினுக்கு ஆலன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட். கெவினுக்கு என்ன தான் இருக்கும், நல்லா திறமையா இருக்கிறவன் திடீர்னு பால் கூட பிடிக்க முடியாத அளவுக்கு இப்படி சறுக்கிட்டு போறானா, இது வேற என்னமோன்ட்டு இவருக்கே வந்து தோணுது. அவருடைய மேகசின்லாம் பாக்குறாரு, அவரை பத்தி தான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து வெறுப்பு தான் வருது. டிவிலையும் பார்த்தீங்கன்னா முழுசா நம்ம கெவின் பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. போங்கடாடே அப்படின்ட்டு அவர் படுக்க சேனல் மாத்திட்டே இருக்கிறார் பாருங்க. அப்போ ஒரு சேனல்ல லோக்கல் மேட்ச் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இளம் பாலகன், ஸ்கூல்ல விளையாடக்கூடிய ஒரு பையன், அவன் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. ஸ்டார் ஆகிற அளவுக்கு நல்லா ப்ளே பண்றான். அதுவும் அவனுடைய ஸ்டைல் அப்படியே வந்து நம்ம கெவின் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி அப்படியே கேட்கிறாரு. அவன் சொல்றாங்க, இந்த பையன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்த ஒரு இன்டர்நேஷனல் கேம்ல குழுக்களை இவனை தேர்ந்தெடுத்து இவனை வந்து கோல் போட சொன்னாங்க. ஆனா அதுக்கு பதிலாக பக்கத்துல இருந்த மேஸ்கட் அடிச்சு காலி பண்ணான். அப்படி பாலே பிடிக்க தெரியாத பையன் அந்த கேமுக்கு அப்புறமா தான் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அதே கேமுக்கு அப்புறமா தான் நம்ம கெவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி மோசமாயிடுச்சு, ஃபார்ம் அவுட் ஆனாரு. அப்ப என்ன சொல்ல வரீங்க, கெவின் டேலண்ட்ஸ் எல்லாம் அந்த பையன் தான் திருடிட்டான்னு சொல்றீங்களா அப்படின்னு ஜோக் பண்ணி சிரிக்கிறாங்க. அது சாதாரணமா தான் சொல்றாங்க. ஆனா நம்ம ஆலன் தான் உன்னிப்பா கவனிச்சு அது சீரியஸா எடுத்துக்கிறாரு. உடனே என்ன பண்றாருன்னா, கெவின் இதுக்கு முன்னால ப்ளே பண்ண அவனுடைய கிளிப்ஸ் அண்ட் இப்போ நம்ம பிரெயின் விளையாடக்கூடிய அவனுடைய கேம்ஸ், இது ரெண்டையுமே ஒப்பிட்டு பாக்குறாரு. மானிட்டர்ல போட்டு பாக்குறப்போ ரெண்டு பேருடைய ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டு பேருடைய ஆட்டிடியூட், ரெண்டு பேருடைய மூவ்ஸ் எக்ஸாக்ட்லி சேமா இருக்கு. என்னடா இது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அப்படியே மறுநாள் நம்ம பிரெயின் கேம் பாக்குறதுக்காக தான் அவன் ஸ்கூலுக்கே வராப்ல. ஸோ அங்க பார்த்தா கேம்ல வந்து நம்மால் துரிப்பா ப்ளே பண்றான்ல, அதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிருந்தாரு. ஃபேன்ஸ்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சொல்ல போனா கெவினே ஒரு சின்ன உருவமா அங்க இருந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் ஆலன் பாக்குறாரு. அண்ட் இது போக கேம்ல நம்மால் கோல் போட அப்பப்போ அவன் ஆள் வர கை காட்டுறா, என்னமோ நமக்கு தான் காட்டான்னு சொல்லிட்டு இந்த கார்னர் வர ஊடல கரடி மாதிரி வந்துகிட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்கு தான் பல்ப் ஆகுது. ஸோ நம்மால் இங்க இருக்க இந்த கார்னருக்கு தான் வெறுப்பாகுது. அப்படி கட் பண்ணி ஆலன் பார்த்தீங்கன்னா இதை பத்தி நம்ம கெவினை கூப்பிட்டு வச்சு சொல்றாரு. கெவின், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கேம்ல ஒரு பையன் கிட்ட இந்த மாதிரி கோல் போட சொன்னாங்க தெரியுமா, அந்த பையன் கூட அந்த மேஸ்கட் அடிச்சு காலி பண்ணிருப்பான். அந்த பால் எடுத்து அந்த பையனுக்கு நீ சைன் போட்டு என்ன மாதிரி உனக்கும் டேலண்ட் இருக்கட்டும் அப்படின்ட்டு நீ பிளஸ் பண்ணி கொடுத்துருப்ப. அந்த பையன் இப்போ எவ்வளவு பெரிய பிளேயர் ஆயிட்டான் தெரியுமா, எனக்கு கொஞ்ச நாள் இன்டர்நேஷனல்ல இடம் பிடிச்சிருவான், அந்த அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் அப்படின்னு சொல்றப்போ நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. நல்லதுதானா, ஆனா நீ சைன் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீ ஃபார்ம் அவுட் ஆயிட்ட தெரியுமா, அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல நீ வந்து சொதப்ப ஆரம்பிச்ச, இப்போ வரைக்குமே நீ வந்து மீண்டே வரல. எனக்கு தெரிஞ்சு நீ சைன் போட்டு அந்த பையன்கிட்ட கை குலுக்கணும் தெரியுமா, அப்பதான் அவனுடைய டேலண்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட போயிடுச்சு போல அப்படின்ட்டு இவர் வேடிக்கையா சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே யார் தான் நம்புவாங்க, அவர் வந்துட்டு ஹோ அப்படியா அப்படின்ட்டு சும்மா நாக்கெல்லாம் நம்மட்டா சிரிச்சுட்டு அங்க இருந்து எஞ்சி அவர் படுக்க போறாரு. நான் சொல்றதை கேளு கெவின், இதுதான் உண்மை, உன் திறமைகள் அவங்ககிட்ட ஸ்வாப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்றப்போ அவங்க பாரு, இப்போதைக்கு நான் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறேன், கண்டிப்பா மீண்டு வருவேன், கார்ல ஏறின்னு சொல்லிட்டு அவர் படுக்க இதை பத்தி கேர் பண்றதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கமா பிரெயினும் எசபலும் அவங்க ஜாலியா அவங்க டேஸ்ட் எல்லாம் கழிக்கிறாங்க, டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க போல, ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆலன் வராரு. ஆர்வ கோளாறுல அவங்க பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாரு. அவங்க பெருசா எடுத்துக்கல. அப்போ வந்துட்டு இங்க பாரு, இதை பாரு தம்பி, நான் தான் அந்த மாதிரி கெவினுடைய ஏஜென்ட், அதாவது அவருடைய அசிஸ்டன்ட், உன்னுடைய கேம்ஸ் எல்லாம் பார்த்தேன், பிரமிக்க வச்சிருச்சு, நீ கெவின் மாதிரி ப்ளே பண்ற தெரியுமா, நான் கண்டிப்பா கெவின் கிட்ட இதை பத்தி சொல்றேன், உன்னை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்றப்போ, இது கெவின் ஏஜென்டா நீங்க என்ன மீட் பண்ண வைக்க போறீங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தலைகால் ஓடல. ஆமாப்பா ஆமா, செமையா ப்ளே பண்ற, சரி ஓகே உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணு, நாங்க சீக்கிரமா வந்து நான் பாக்குறேன்ப்பா அப்படின்னு அங்க இருந்து போயிருந்தாரு. இவன் மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெவினை நம்ம பிரைன் படிக்கிற ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாரு. ஸோ ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருந்தாரு. எப்படின்னா ஏதோ அடிப்படை வசதிகள் இல்லாத ஸ்கூலு, நம்ம ஸ்பீச் கொடுக்கணும், நிதி திரட்டணும் அப்படின்னு போய் சொல்லி கூப்பிட்டு வந்து
நேரா பிரைனுடைய கிளாஸ்க்கே கூப்பிட்டு வந்துருந்தாரு. மொத்த கிளாஸுமே ஸ்தம்பிச்சு போறாங்க. நம்மால் கூட அப்படியே ஷாக் ஆகி போயிருந்தான். நேத்தான் சொன்னாங்க அதுக்குள்ள வந்துட்டாங்களா, நம்மள பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்களான்னு பார்த்தா அதே மாதிரி ஆலன் பாத்தீங்கன்னா பிரையன் இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் கிட்ட வந்து அறிமுகப்படுத்தி வச்சு இந்த பையன் யாருன்னு தெரியுதா, நீ சைன் போட்டு கொடுத்தி அந்த பையன் தான் இவன் சொல்றப்போ ஆமாத்தாலா நேத்தா சொன்னாரு என்ன வந்து பார்க்க போறதா சொல்லிட்டு அதுக்குள்ள கூப்பிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே தலகால் ஓடல. ரெண்டு பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க, ஹை பை பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இங்க ஸ்பீச் கொடுக்கறதா நம்ம வந்தோம், ஏன்னா இவன் இந்த பையனை கூப்பிட்டு வச்சு மீட் பண்ண வைக்கிறான்ட்டு கெவினுக்கு ஒரு டவுட். பட் இருந்தாலுமே ஆலன் ஊடல இருந்துகிட்டு ரெண்டு பேரையும் கை குலுக்க வைக்கிறது, ரெண்டு பேரையும் தோல் மேல தட்ட வைக்கிறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த பவரை ரிட்டர்ன் நம்ம கெவினுக்கு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா கெவினுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்ட மாதிரி தெரியல. அப்புறம் கிளாஸை விட்டு பேசி வெளியே வராங்க. மொத்த ஸ்கூலுமே கெவினை பார்த்துட்டு அப்படியே சூழ்ந்து பின்னால வர. இதுல மிச்சு வர பாத்தீங்கன்னா பிரைனை கூப்பிட்டு பாக்குறான் அந்த கூடத்துல. ஆனா பிரைனை கூட இவன் கண்டுக்காம போயிட்டு இருக்கான். ஆமா, இவன் எப்போ பெரிய பிளேயர் ஆனானோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மிச்ச கவனிக்கிறதே கிடையாது. கேபிட்டேரியால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கெவினை தான் மொத்த ஸ்கூலுமே வெறிக்க பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய பிளேயர் ஆச்சுல, நம்மளுக்கு தலை நீ என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுற, எனக்கு ஒண்ணுமே புரியல, இது நிஜமானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சு சரி கிளம்பலான்ட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னால ஆக்சுவலா கெவினுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஆலன் எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்தான், எதுக்கு இந்த பையனை நம்ம கிட்ட ஒட்டி உறவாட வைக்கிறான், எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆலனை பொறுத்த வரைக்கும் என்னடா இங்க கூப்பிட்டு வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஆலன் நீ பேசாம இவங்க டீமுக்கு நீ ஷூஸ்லாம் ஃப்ரீயா கொடுத்தா என்ன அப்படின்னு சொன்னதும் வேற வழியில் எல்லாரும் முன்னாலையும் சொன்னதும் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து ஷூஸ்லாம் வந்து ஸ்பான்சர் பண்றாரு. எல்லாருக்கிட்டமே போட்டோ சைன் அந்த கோச் கிட்டலாம் வந்து சைன் போட்டு போட்டோலாம் எடுக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா நம்ம பிரைனை தான் அவர்கிட்ட வந்து தோல் சாஞ்சு போட்டோ எடுக்கிறது, ஊடையில விட்டு போட்டோ எடுக்கிறது, எப்படிலாமோ ஒட்டி உறவாடி நெருக்கமா கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு வழியில அங்க போன பவரை திரும்ப நம்ம கெவின் கிட்டே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. எதுவுமே அவருக்கு வந்து வேலை ஆகல. ஒரு இடத்துல சரிப்பா கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பும் போது கெவின் ஆலன் கிட்ட கோவப்படுறாரு. ஆக்சுவலி இன்னைக்கு நைட் அவருக்கு ஒரு மேட்ச் இருக்கு, ஆனால் அதை பொருட்படுத்தாம என் டேலண்ட்லாம் இந்த பையன்கிட்ட தான் போயிருக்குன்ட்டு முட்டாள்தனமா எண்ணி இப்படி போய் சொல்லி என்னை கூப்பிட்டு வச்சு அந்த பையன்கிட்ட கை கொடுக்கறது, ஒட்டி உறவாட நெருக்கமாக வைக்கிறதுன்ட்டு வேலை பார்க்குறியா, முட்டாள்தனமாக இனிமேல் இப்படி பண்ணச்சுக்கோயேன் ஆலன், பயங்கர டென்ஷன் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோப்பிட்டு போயிருந்தாரு. அப்புறம் பிரெயினுடைய கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அப்படி டெவலப் ஆகுது. பயங்கர உச்சத்தில் இருக்கிற அவனுக்கு அவனுடைய ஃபேஸ் போட்ட டிஷர்ட்லாம் போட்டு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவனுக்கு பேர் புகழ் ஒரு பக்கம் போனாலும் அதே மாதிரி தலக்கணமும் அவனுக்கு இப்போ அதிகரிச்சு வருது. நாம தான் அதிகமான ஸ்கோர் எடுக்கணும், நம்மளால தான் இந்த டீமே வின் ஆகின மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனே தனியாகவே ஸ்கோர் பண்ண பார்க்குறான். இது டீம் பிளேயர்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்கல. குறிப்பாக கானருக்கு இவனுக்கு பிரச்சனை வருது. கானர் இதை பத்தி பாருங்க சார், என்கிட்ட பாலை பாஸ் பண்ண மாட்டேங்கிறான்ட்டு சொன்னா கோச் கானரை பிடிச்சி திட்டாருங்க. பாரு இந்த டீமுக்கு அவன் தான் கீ பிளேயர், அவன் சொல்ற பேச்சு கேளு, அவனை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ணதெல்லாம் இவனுக்கே உல்டாவாகுது. அதே சமயம் வழக்கம் போல கெவின் அவருடைய கேம்ல பயங்கரமா சொதப்புறாரு. இங்க நம்ம பையன் பாத்தீங்கன்னா பசங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பயங்கர மஜா ஜாலி பார்ட்டியா போயிட்டு இருக்குது. இந்த பார்ட்டியில எல்லாருமே இருக்கிறாங்க, நம்ம மிச்ச தவிர மிச்ச இன்வைட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனை ஓரம் கட்டிட்டான். மிச்சம் வந்து இவனுக்கு கால் பண்ணி பாக்குறான், இவன் எடுக்கிறதாவே இல்லை. இவங்க ஜாலியா இருக்கிறான். நம்ம எசபல் கூட இருக்கிறாங்களா, சோ எல்லாருமே இருக்கிறப்போ நம்மளால தான் எல்லாருமே வசதியா பேசுறாங்க. ஆமா நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் நம்ம டீமே இவ்வளவு தூரம் வந்திருக்காது, அந்த அளவுக்கு எனக்குள்ள திறமைகள் கொட்டி இருக்குன்னு தற்பெருமையா பேசுறான். கொஞ்சம் கொஞ்சமா இவன் மாறிட்டு வரான், ரொம்ப செல்ஃபிஷா இருக்கான், தற்பெருமையா இருக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, முதல்ல இப்படி பேசுறதை ஸ்டாப் பண்ணு, ஒன்னால நம்ம ஸ்கூல் வின் பண்ணிருக்கனா அந்த வெற்றி எல்லாருக்குமே பொருந்தும், டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும் அப்படின்னு சொல்றப்போ இல்ல நான் மட்டும்தான் சுயநலமாவே சொல்றான். சோ எசபெலுக்கு வந்துட்டு இது நம்ம நினைக்கிற பிரைனே கிடையாது, வித்தியாசமா பேசுறான் அப்படின்ட்டு அங்க பொருந்தாம சரி கிளம்புறேன் அங்க இருந்து கிளம்புறாங்க. பாருங்க என்னாச்சு எங்க போற, இன்னும் பாட்டியே முடியல அப்படின்னு சொல்றப்போ நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், ஒரு மாதிரி இங்க இறைச்சலா இருக்குல்ல, தனியா போய் பேசலாமா அப்படின்னு வந்து சொல்றப்போ அந்த சமயத்துல பசங்க வந்து இவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, பிரையன் கத்துறாங்களா, அது அவனுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் அப்படியே போயிருந்தான். ஸோ நம்ம ஹீரோன் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்க இருந்து வீட்டுக்கே கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ இவன் கவனிக்கல, நல்லா அந்த தண்ணியில குதிச்சு விளாடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஆலன் வந்திருந்தாரு. ஆலன் வந்து இவனை தனியா கூப்பிட்டு போய் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவன் இருக்கக்கூடிய டேலண்டா இவனுக்கு தெரியாமலே எப்படியாச்சும் பிரைன் கிட்ட கடத்தலான்ட்டு ட்ரை பண்றாரு, பட் முடியல. அதே சமயம் கெவினோடைய கரியரும் ஒரு பக்கம் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பொருட்படுத்த முடியாம தான் இவங்கிட்ட உண்மையை சொல்லலான்ட்டு இவனை கூப்பிட்டு வச்சு தம்பிங்க பாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் உன்னோடையதே கிடையாது, இது முழுக்க என் ஃப்ரெண்டு கெவினோடையது. ஆக்சுவலா வந்து அன்னைக்கு ஞாபகம் இருக்கா, அவனை நீ சைன் வாங்கிட்டு ஒரு விஷ் கூட கேட்டிருந்த தெரியுமா, உங்க டேலண்ட் என்கிட்ட இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்ன தெரியுமா, அவங்க கூட சொல்லியிருந்தான், உன்னை பிளஷ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தான், என் டேலண்ட் வந்து உனக்கு வரட்டும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஆனா அதுல இருந்து அவன் ஃபார்ம் அவுட் ஆயிட்டான், நீ பெரிய ஸ்டார் ஆயிட்ட, இது உன்னுடைய திறமையே கிடையாதுன்னு சொல்றப்போ
கேட்குறப்போ இவனுக்கு கொஞ்சம் நகைப்பா இருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க, ஏதோ சக்தி பவர் அது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு சொல்றப்போ உங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா இதுதான் உண்மை. நீ அவன மாதிரி அப்படியே அச்சு பிசுறாம அவனுடைய ஸ்டைலே ப்ளே பண்ற. அதுக்கு முன்னால உன் கேமையும் பார்த்தேன், பயங்கர சொதப்பல். ஸோ நீ எப்படி முன்னால சொதப்புனியோ அதே மாதிரி தான் என் நன்மை கெவின் சொதப்பிட்டு இருக்காங்க பாரு. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இந்த திறமையை வளர்த்து மேல வந்தவன். அவன் இப்போ ஸ்ட்ரகிள் பண்றத பாக்குறப்போ என் மனசே கேட்கல. எப்படியாச்சும் அவனுடைய பவரை உங்ககிட்ட இருந்து கடத்தலான்னு பாக்குறேன், என்னால முடியலப்பா. நீ ஒத்துழைச்சா மட்டும் தான் இதை முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப மனசொடிஞ்சு போயிருந்தாரு. இவனுக்கு வந்துட்டு என்னடா இது அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா சொல்ல போனா அதுதானே உண்மை. அன்னைக்கு அவர்கிட்ட சைன் வாங்கி இந்த பாலை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் திடீர்னு அபரிவிதமான திறமைகள் இவனுக்குள்ள உருவாகிச்சு. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையன்ட்டு அவன் கேஷ்ல எடுத்துக்கிறான். இவன் மறுநாள் பாருங்களேன், நம்ம பிரைனோடைய டிஷர்ட் தான் போட்டு எல்லாருமே ஆரவாரப்படுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து அடுத்த கட்டமா பிளே ஆஃபுக்கு வந்து முன்னேற போகுது. இது வரைக்கும் இவங்க டீம் இவ்வளவு தூரம் வந்ததே கிடையாது. அதனால தான் ஆடியன்ஸ்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. ஸோ 2 கோச் வராங்க. அந்த கோச் வந்து சொல்றாரு, இது வரைக்கும் நம்ம டீம் இவ்வளவு தூரம் வந்ததே கிடையாது. இதுக்கு காரணமே நம்ம பிளேயர்ஸ் தான். குறிப்பா சொல்ல போனா நம்ம பிரையன் தான். ஸோ நம்ம எல்லாருமே பிளே ஆஃப் போக போறோம். இந்த திறமையை வச்சு கண்டிப்பா நம்மளால ஃபைனல் போய் சாம்பியனும் ஆக முடியும். பல வருடங்களுக்கு அப்புறமா நிறைவேற போக போற இந்த கனவு எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க, நம்ம பிளேயர்ஸை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் ஒவ்வொரு பிளேயரா கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கார்னர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களா வராங்க. அதே சமயம் நம்மளால பாத்தீங்கன்னா அந்த வழியில போன எசபல் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறான். எசபல், நேத்து எதுக்கு இந்த மாதிரி நீ கிளம்பி பாதியிலே போயிட்ட, நீ எங்க போயிட்டு உன்னை தேடின தெரியுமா அப்படின்னு சொல்றப்போ, தேடினியா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட தானே ஜாலியா இருந்த அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் அப்படி பேசுற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த பிரைனே கிடையாது, இப்படி நீ டோட்டலா மாறிட்ட அப்படின்ட்டு அவங்க என்னமோ சொல்லிட்டு நான் முதலா இந்த மாதிரி உன்னை பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு அவங்க ஃபீலிங்ஸ் சொல்ல வராங்க. அதே சமயம் எங்க ஸ்டேடியத்துக்குள்ள நம்மால வந்து ஹைப் கொடுத்து கூப்பிடுறாங்க, நம்ம டீமோடைய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க ஆரவாரம் பண்றது அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு நம்மளுக்கு இங்க உள்ள ஒரு கிக்கு அப்படியே ஒரு மாதிரி இவ சொல்றதை கவனிக்காம அங்க காது கொடுத்துட்டு இருக்கிறானா, அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்துட்டு சரி நீ போ, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹே போகாத என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு வந்துட்டு கேட்கிறப்போ, நான் என்ன சொல்ல வந்தேன், நீ அங்க கவனிச்சிட்டு இருக்கிற, போ உன் ஃபேன்ஸ் தானே முக்கியம் அப்படின்னு வந்துட்டு இவங்க சொல்றாங்க. ஏன் அப்படி ஓவரா சீனா போடுற, இந்த மாதிரி நான் ரொம்ப டேலண்டா இருக்க போய் தானே என்ன வந்து உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்றப்போ, இது இந்த கேம்ல உனக்கு டேலண்ட் இருக்கிறதுனால தான் எனக்கு பிடிச்சதா, சொல்ல போனா இந்த கேம் ஒன்னால தான் பார்த்தேன், எனக்கு இது மேலலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீயும் மிச்சம் பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி ஈன்னு பார்த்த தெரியுமா, அப்பதான் உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு, இந்த கேம்லாம் ரெண்டாவது தான் அப்படின்னு வந்துட்டு அவங்க ஃபீலிங்ஸை போட்டு கொட்டுறாங்க. அதே சமயம் வந்து இங்க பிரைன் சொல்லிட்டு இருக்காங்க, என்னடா இவன் இன்னும் வர காணலுன்ட்டு கோச் வர பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ சொல்றா, இந்த மாதிரி நீ போ, உன்னை தேடுறாங்க, நீ சீக்கிரமா போப்பா அப்படின்ட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிருந்தாங்க. நம்மளால ஸ்டேடியத்துக்குள்ள வந்ததும் வழங்கும் போல தான் அவனை ஆரவாரப்படுத்தி அப்படி ஷேர் பண்ணி உள்ள கூப்பிடுறாங்க. கேம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மால் அப்படியே சோகமா இருக்கிறான். ஆக்சுவலா இது வந்து நம்மளுடைய டேலண்டே கிடையாதுன்ட்டு இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டான். இவன் சோகமா இருக்கிறத பார்த்து நம்ம கோச் வந்து பேசுறாரு, என்னாச்சு பிரைன் டல்லா இருக்கிறான்னு கேட்கிறப்போ, ஒன்றும் இல்லை கோச், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நானும் இந்த டீம்ல சேரவான்ட்டு ஒரு டைம் வந்து கேட்டேன்ல, அதுக்கு முன்னால என்னுடைய கேம் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு, என்னுடைய நிலைப்பாடு தான் என்னன்னு கேட்கிறப்போ, அதுக்கு முன்ன வரைக்குமே நீ கண்டிப்பா ஒரு 3-4 வருஷம் ஆனாலும் உள்ள சேர்ந்திருக்க முடியாது, ஏன்னா அப்படிதான் இருந்த. சொல்ல போனா எங்க டீம்ல ஒரு பையனுக்கு ஒரே ஒரு கண்ணு மட்டும் பார்வை தெரியாது போல, அந்த பையனை விட இவன் மோசமா இருந்திருக்கிறான். ஆனா திடீர்னு உனக்குள்ள எப்படி இவ்வளவு திறமைகள் தெரியல, ஆனா இருந்தாலும் நம்ம டீமை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிற தம்பி, விட்டுறாதப்பா, உன் கையில தான் இருக்குது, மனசை போட்டு குழப்பிக்காத, இந்த டீமை எவ்வளவு தூரத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிற, உன்னை நினைச்சு எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா, உன்னால தான் நானும் மத்தவங்க முன்னால ஷோல்டரை தூக்கி விட்டு போற அளவுக்கு ஒரு கோச்சா இருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு போப்போ அடுத்த நெக்ஸ்ட் கேம்ல கவனம் செலுத்திட்டு அவர் படுக சாதாரணமா சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றது, இந்த திறமை நம்மளோடதே கிடையாது, எப்படியாச்சும் இதை நம்ம கெவின் கிட்டே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ட்டு ஆலனுக்கு கால் பண்ணி நேரா வர சொல்லி கடைசி நம்ம கெவின் இவங்கிட்ட சைன் பண்ணி கொடுத்த அந்த பாலையும் எடுத்துட்டு நேரா பாத்தீங்கன்னா நம்ம கெவினை தான் பார்க்க போறாங்க. கெவின் எவ்வளவுதான் போராடி பாக்குறாரு, ஒண்ணுமே முடியல. இவனை பார்த்ததுமே எதுக்கு இந்த பையனை கூப்பிட்டு வந்திருக்கிறான்ட்டு ஆலன் கிட்ட கோவப்பட்டாரு. இங்க பாரு கெவின், நான் சொல்றதை மட்டும் கேளு, ஒரு நிமிஷம் இந்த பையனோட நீ ப்ளே பண்ணி பாரு, அதுக்கப்புறம் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்றப்போ, டேய் உனக்கு என்னதான்டா ஆச்சு, ஏன்டா அப்படி முட்டாள்தனமா இந்த மாதிரி பண்ற, தம்பி நீ போப்பா அப்படின்னு சொன்னா, நான் சொல்றதை மட்டும் கேளு பிரைன், கொஞ்சம் அவனுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டு அப்படின்னு சொல்றப்போ ஓகே அப்படின்ட்டு 2 பேருக்குமே ஒரு போட்டி. ஸோ எவ்வளவு உயரமா இருக்கிறாரு கெவின், அவருக்கே ஆட்ட காமிச்சு அவருடைய டேலண்ட் வச்சு அவருடைய டெக்னிக்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரையன் வந்து கோல் போடுறான். ஆனா இருந்தாலுமே கெவின் வந்து கன்வின்ஸ் ஆகிறது இல்லை. ஆக்சுவலா அவர் கன்வின்ஸ் ஆனா மட்டும் தான் பிரைன் கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய திறமையை அவர்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும். சொல்றாரு, யூடியூப்ல என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பான், அப்படிதான் வந்து இந்த கோல் போட்டிருப்பான்னு சொன்னா, பிரைன் இன்னொரு ஆட்டத்தை காமி அப்படின்னு சொல்றப்போ இன்னொரு ஆட்டம், அதுல வந்து நம்மால் ஜம்ப் பண்ணி அந்த வளையத்துக்குள்ளே வந்து பால் போடுறாரு. கெவின் அப்படி ஸ்டன் ஆகி போயிருந்தாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி டெக்னிக்லாம் கெவின் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார், இந்த ஜம்ப் பண்ணது கிடையாது. அந்த பால் அங்க இருந்து
மேலே தூக்கி போடுறது தான் விஷயம் போல. ஒரு வழியாக கெவின் கன்வின்ஸ் ஆகுறாரு. ஆயிட்டு இது எப்படி சாத்தியம், எப்படி போச்சு, இது எப்படி எனக்கு திரும்ப வர வைக்கிறது அப்படின்ட்டு ஆலன் கிட்ட கேட்குறப்போ அதுக்கு தான் மந்திர தந்திரங்கள் நான் தெரிஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் போல பிடிக்க சொல்லி அன்னைக்கு என்ன சொல்லி கேட்டீங்க அது திருப்பி சொல்லுங்கன்னு சொல்றப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி தலை உன்னுடைய டேலண்ட் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவர் வந்து சொன்னாரு பிளஸ் பண்றாப்பான்னு சொன்னாரு. இதை தான் திரும்பி சொல்றாங்க. ஒர்க் அவுட் ஆகல. சரி ஏதாச்சும் ஃப்ரிக்ஷன் மாதிரி வந்து பண்ணலாமா அப்படின்ட்டு காலை போட்டு கீழே உரசுறாங்க. உரசிட்டு கை விரல் தொட்டா ஷாக் அடிக்கும்ல அப்படிலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் வேலைக்கான மாதிரி தெரியல. டேரக்டர் ஷாக் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சு பார்த்தா அப்படின்ட்டு ஆலன் ஷாக் கொடுக்குற மிஷின்லாம் கொண்டு வந்து அப்படி கொடுத்து பார்க்குறாரு. அதுவும் வேலைக்காகல. பல ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்து ஒன்றுமே செல்ஃப் எடுக்கலங்க. அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க பாருங்க. தலை நான் வேணும்னே பண்ணல தலை, அது வந்துருச்சு அப்படின்னு சொல்றப்போ சரி விடுப்பா, அது எப்படியோ நேச்சுரலாக வந்துருச்சு போல உங்ககிட்ட, சரி நான் பார்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே ஆரம்பத்துல இருந்து தொடங்கி எஃபோர்ட்லாம் போட்டு ஒரு புது கெவினா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நான் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து சோகமா அவர் படுக பேக் எடுத்துட்டு போறாரு. அப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. எவ்வளோ பெரிய பிளேயர், ஆனால் எனக்கு இப்படி சும்மா விரும்பணும்னு ஆயிட்டாரு, நம்மளால தான் அப்படி ஆயிட்டாரோ அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலுமே அவருடைய திறமையை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சொல்ல போனா நம்மால் பழைய மாதிரி தெரிஞ்சிட்டாங்க. வேணாம்பா இந்த தலக்கணும், இந்த பேராசை இது எதுவும் வேணாம் அப்படின்ட்டு நம்மால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தான் பார்க்க வரான். வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்க வரான். அவன் எனக்கு கோவத்தில் தான் இருக்கிறான். பட் இருந்தாலுமே சொல்றான் நான் தப்பை உணர்ந்துட்டேன், ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன், அன்னைக்கு நீ என்ன சொல்ல வந்த அப்படிங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, நான் மன்னிச்சிரு எசபெல்னு சொன்னதுனால அவங்களும் இறங்கி போயிட்டு சரி விடு விடு, சரி வா வீட்டுக்குள்ள வா, என்ன வெளியே நின்று பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டதும் நம்மால் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என்னுடைய டேலண்ட் இது கிடையாது, இது கெவினுடையது, ஆக்சுவலாக அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்ஸ்லாம் போட்டு காமிக்கிறாரு. அவங்களால நம்பவே முடியல. என்னடா இது ஏதோ மாயாஜால வித்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டா எனக்கு தான் புரியல, ஆனால் எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு இந்த கிளிப்ஸ்லாம் பார்க்குறப்ப தான் இவன் இந்த மேஸ்காட்டை அட்டாக் பண்ணான்னு தெரியுமா, அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு அவனுக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆயிடுது. ஓகோ இதுதான் விஷயமா, இதனால தான் எங்கள் டேலண்ட்ஸ் வந்து ஸ்வாப் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிம்பிள் நான் அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம கெவின் சைன் போட்டு கொடுத்த அந்த பால் எடுத்துட்டு நேராக நம்மால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு ஒரு மேட்ச் போல நைட்டு அந்த ஸ்டேடியத்துக்கு வந்து வேகமாக போகிறான், சைக்கிளில் போகிறான். டிக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. எப்படி போக போகிறான்னு பார்த்தா செக்யூரிட்டி கார்டு இதெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா புகுந்து உள்ளே எப்படி உள்ளே வந்துட்டான். உள்ளே பார்த்தா சேர்ஸ் கேர்ள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளெல்லாம் சைக்கிள் வச்சு புகுந்து அவன் போகிறத பார்த்துட்டுமே இந்த பொம்மை வேடம் போட்டுக்கிற அந்த மேஸ்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் துரத்த நம்மால் நேராக வந்து கெவினை தான் பார்க்க வரான். செக்யூரிட்டிலாம் வந்து தடுக்கிறாங்க. கெவின் நல்ல வேலையை அங்கேருந்து வந்துட்டாரு. விடுங்க தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரைன் அப்படின்னு கேட்குறப்போ தலை நம்ம டேலண்ட்ஸ் எதுக்கு ஸ்வாப் ஆகல தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்றப்பவே பின்னால இவனை துரத்தி வந்து அந்த மேஸ்காட் வந்து நிக்குது பாருங்க. இந்த மேஸ்காட் தான் தலை காரணம் அப்படின்னு சொல்றப்போ என்ன சொல்ற, ஆமா தலை கொஞ்சம் இரு தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்து அந்த மேஸ்காட்டை மறுபடியும் அடிச்சு அது கீழே தள்ள உடனே பார்த்தீங்கன்னா அந்த பந்து ரெண்டாவது வருது பாருங்க. இப்போ எடுத்து சைன் போட்டு இப்போ மறுபடியும் அதே மாதிரி சொல்லு தலை, இந்த மாதிரி பணம் போய் தான் நம்ம 2 பேருடைய டேலண்ட் ஸ்வாப் ஆகி போச்சு அப்படின்ட்டு வந்து சொல்றப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சொன்ன மாதிரியே ரிப்பீட் பண்ணி சொல்றாங்க. அவ்வளோதாங்க இப்போ ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் இங்க இருந்து அங்கே போன மாதிரியான ஒரு ஃபீல் வருது. போத்தலை விட்டு கலக்கு தலை, உன் டேலண்ட்ஸ் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றப்போ ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு போறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி. அப்போ அங்கிருந்து ஆலன் கூட வராரு. என்ன பிரைன் கேட்கிறப்போ நாங்க டேலண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்படின்ட்டு வந்துட்டு மேட்சை பாக்குறாங்க. ஸோ பல நாள் பட்னி இருக்கிற ஒரு மிருகம் காட்டுல எப்படி வேட்டையாடும் அந்த மாதிரி இத்தனை நாள் கோலே போடாத நம்ம கெவின் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா விளையாடுறாரு. எல்லாம் வாயடிச்சு போறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணவங்களாம் அப்படி ஒரு மாதிரி மிரண்டு போறான். சில பேர்லாம் சொல்றான் ஆமா தெரியும் இவர் ஃபார்முக்கு வந்துருவாருன்னு தெரியும், யாரா இவன் அப்படி சூறாவளி மாதிரி சூறைய ஆடுறான் அப்படின்ற ரேஞ்சில் கேம் போகுது. கெவின் அவருடைய பழைய ஃபார்முக்கே வந்துட்டாரு. இப்போ மறுநாள் நம்மால் வழக்கம் போல பெட் அவுட் இருந்துச்சு. அவன் ட்ரைனிங் பண்ணுவான் தெரியுமா, அங்கே வந்து அந்த வளையத்தை பால் போட்டு பார்க்குறான், முடியல. ஸோ வந்து ஓகே நம்ம பழைய நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். ஸ்கூலுக்கு வந்தால் வழக்கம் போல சுற்றி ரசிகர்கள் பட்டாளம் நான் சுற்றி வராதிங்கடா, என்கிட்ட ஒன்றும் இல்லடா, இப்போ நான் வெறும் வெத்து வேட்டுறா அப்படின்ட்டு நம்மால் மைண்டில் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கமாக மிச்சு வந்து ஜூனியர் பசங்களுக்கு டெக் சம்மந்தமாக என்னமோ டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்மால் போய் பேச்சு விடுகிறாரு. மச்சி என்னடா பண்ணுற, கோச்சுக்கினியா அப்படின்னு கேட்டா கோச்சுக்கு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு மன்னிச்சிடா மாப்ள, ஏதோ புத்தி பெரிச்சு பண்ணிட்டான்டா, உனக்கு கண்டுக்காம விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறப்போ ஜெரி தோஸ்த் என்னைக்கடா நம்ம மன்னிக்காமல் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்றா அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்து போயிருந்தாங்க. அப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்கிறப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோன்னு வராங்க. பிரைன் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ நான் மாட்டேன், என் ஃப்ரெண்டு சொன்னால் மட்டும் அவன் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் வருவேன் அப்படின்ட்டு நம்மால் ஓவரா பண்ண ரொம்ப பண்ணாதடா போப்போ அப்படின்னு சொன்னதுனால இசபெல் கேட்குறாங்க, பிரைன் நீ சொன்ன மாதிரி கெவின் கிட்ட அந்த டேலண்ட்ஸை கொடுத்துட்டியா, ஃபார்ம் அவுட்ல இருந்த அந்த கெவின் இப்போ ஃபார்முக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா ஆமா இப்போ என்கிட்ட நத்திங் ஒன்றுமே கிடையாது, நான் சும்மா தான் டீம்ல இருந்து விலக போறேன்னு சொல்றப்போ உன்னால முடியும், ட்ரை பண்ணு, ஏன் லூஸ் தனமா பேசிட்டு இருக்க, கண்டிப்பா முடியும் வந்து தேத்துறாங்க. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க டீமுக்கே ஒரு முக்கியமான மேட்ச், இதில் கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். கோச் வந்து ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுறாரு. இந்த கேமுக்காக பல தியாகங்கள் பண்ணியிருக்கிறாராம். ஒரு கோச்சா இருந்து எந்த ஒரு விளையாட்டுமே இவர் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது கிடையாது. ஆனா இந்த விளையாட்டு இதுதான் வந்து இவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு பிரையன் இதை பத்தி நீ என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு கேட்டா
பிரெயினுக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ரொம்ப டவுனா பேசுறான், ரொம்ப நெகட்டிவா இருக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், முடியலன்னா நம்ம இது வரைக்கும் பெஸ்டா கொடுத்துருக்கிறோமே அதுவே போதுன்னு சொல்றப்போ அப்படிலாம் இல்லை, நம்ம இதுல வின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு பயங்கர மோட்டிவா பேசிட்டு இப்போ கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கானர் இப்போ முன்ன மாதிரி கிடையாது, ரொம்பவே மாறிட்டான். அண்ட் அது போக அவன் கையில பால் வந்தாலே நம்ம ஹீரோ எங்க நிக்கிறான்னு பார்த்து நம்ம பிரெயினுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பாஸ் பண்ணுவான். அந்த மாதிரி இப்போ பண்ணா நம்மால் முழிக்கிறான், டே கோல் போடுறான்னு எல்லாருமே கத்துறாங்க. திரும்பி கானர் கிட்டே போடுறான், கானருக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கர சொதப்பல். நம்ம மிச்சி, இசபெல் அண்ட் அவனுடைய அப்பா அம்மா எல்லாரும் பார்க்குறாங்க, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கோச்சுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் சொதப்புற, ஏன் அப்படி பண்ற, முடியும் உன்னால கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேத்தி விடுறாரு. சார் அவனா பெஞ்சில் போய் உட்காரவா, மற்ற யாருக்காச்சும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றப்போ அங்கே பாரு பிரைன், இவ்வளோ தூரம் இந்த கேம் வரதுக்கு காரணமே நீ மட்டும்தான், உன்னால மட்டும்தான் இது முடியும், இந்த கேம் உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொறுப்பை வர சொல்லி அவன் தலைமையில ஏத்துறாரு. நம்மளுக்கு என்ன பண்ணதுனே தெரியல, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். இருந்தாலும் செகண்ட் ரவுண்டும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பட் முடியல. ஆப்போசிட் டீம் ஸ்கோர் தான் வந்து எகிரிட்டு போகுது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எசபெல் எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன தான் ஆச்சு. எசபெலுக்கு மட்டும் புரியுது இந்த மாதிரி அவன் டேலண்ட்ஸ் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க கோச்சில் இன்னொரு கோச் உண்டு தெரியுமா, அவர் வந்து கூப்பிட்டு வச்சு சொல்றாருங்க, பாருங்க உங்களால் முடியும், இந்த க்ரௌட்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு நீங்க எப்படி வந்து இந்த கேமில் வெற்றி பெறலாம் அப்படின்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு ரொம்ப தேத்தி அனுப்பி வைக்கிறாரு. உள்ள வரதுக்கு முன்னால் நம்மால் இன்னுமே ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கிறான். அப்போ பார்த்தா இந்த மேட்சை பார்க்கறதுக்காக ஆலனும் நம்ம கெவின் வந்திருக்காங்க. கெவின் வந்து என்னமோ சைகளை காட்டுறாரு. ஆக்சுவலா இவருடைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பார்ல, ஒரு கட்டத்தில் நம்மளால முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க போல. அதனால அவர் சொன்னதும் உடனே வந்து கைஸ் இங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆப்போசிட் டீம் ரொம்ப திறமையா இருக்கிறாங்க நம்மளை விட. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோல் போட வேண்டாம், அவங்களை கோல் போடுற அளவுக்கு வந்து அலக்கழிச்சு அவங்க சுத்த விட்டு அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆகி விட்டுருவோம், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அட்டாக் பண்ணி நம்ம கோல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஆக்சுவலா என்கிட்ட வந்து பந்து போட்டுறாதீங்க, நான் வந்து மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இவங்க டீம்ல ரெண்டாவதா சிறப்பாக விளையாடக்கூடியது கானர், அப்புறம் இன்னொரு பையன். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேர்ட் ரவுண்ட், இந்த தேர்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மால் வந்து பால் வந்து பாஸ் பண்ணி அந்த கானர் அப்புறம் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஹைட்டா இருக்கிறான் பாருங்க, அந்த பையன் ரெண்டு பேர் சேர்ந்து தான் கோல் போடுறாங்க. கோல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நெருங்கி வந்துருந்தாங்க. கேம் செம்மையா போயிட்டு இருக்குது. நம்ம ஆலன், கெவின் இவங்கலாம் பயங்கர என்கரேஜ், கொஞ்சம் கொஞ்சமா டீம் முன்னேறிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா இருக்கிறது ஒரு 4 செகண்ட் தான். இந்த சமயத்துல நம்ம கையில பால் வந்துருது, டைரக்டா போட்டா இவனுக்கு போனஸ் பாயிண்டோட அதிக பாயிண்ட்ஸ் கொடுத்து இவங்க டீம் வின் பண்ணிடுவாங்க. நம்மளால பாக்குறான், இப்போ இவன் தான் போட்டு ஆகணுமா, நெஞ்செல்லாம் படபடண்டு வருது. அப்படியே பால் தூக்கி நம்ம கெவின் ஸ்டைலே வந்து உள்ள தூக்கி போடுறான், அப்படியே ஏர்ல பறந்து போகுதுங்க. எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க, வாயை பொழந்து உள்ள விழுமா பாக்குறப்போ கரெக்டா போயிட்டு கோல் வந்துருதுங்க. கானர் தான் முதல்ல ஓடி வந்து அவனை தூக்குறான். எல்லாருமே வந்து அவனை வழக்கம் போல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ ஃபேமிலி, மிச்சி, அப்புறம் எசபெல் அண்ட் நம்ம கெவின், ஆலன் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுறாங்களா. அந்த ரெண்டு கோச்சுமே ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் அவங்க வந்ததே கிடையாது. இந்த வெற்றி அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அங்கமா அவங்க பார்க்கறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அவ்வளவு பெரிய பிளேயரா இருக்கக்கூடிய நம்ம கெவின் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு வந்து கோச்சா, ஐ மீன் அவர் தான் வந்து ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவனை தேத்தி ஒரு திறமையான பேஸ்கெட் பால் பிளேயரா வந்து மாத்துறாரு. தூரத்துல இருந்து ரிம்ல போற அளவுக்கு இந்த சில நாட்கள்லயே நம்மால் தேடி போறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பா அவனுடைய டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டு சாம்பியன் ஆகுவாங்க அப்படின்ட்டு வந்து இவனுடைய திறமையை வச்சு பார்க்குறப்போ தெரியுது. இப்படிதான் இந்த படம் வந்து முடிச்சு போகுது. ஸோ கடைசியா இந்த கெவின் இருக்கிறாரு, இவர் வந்துட்டு உண்மையான ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் தான், NBA பிளேயர், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட்னு சொல்லுவாங்களா, அப்படிதான் இப்போ வரைக்குமே ஆக்டிவான ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த படம் இப்படியே முடிஞ்சு போகுது. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.